ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் பாப்சிக்கல் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் சன் மெலன் அப்படிங்கிற ஹனிடியூ மெலன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ரூட் தான் எடுத்திருக்கேன். நம்ம கிர்னி பழம் மாதிரியே தாங்க இருக்கும். பட் ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஹனிடியூ மெலனை பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி பாப்சிக்கல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளெஷ்ஷை மட்டும் உள்ளே இருக்க ஃப்ளெஷ்ஷை மட்டும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். ஸோ கூடயே பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் இல்லை கேரமல் சிரப் என்ன சிரப் பிடிக்குமோ அதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், அதுக்கப்புறம் நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பாப்சிக்கல் வந்து கடிச்சு சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாப்சிக்கல் மோல்டில் சேர்த்துக்கலாங்க. மோல்டு இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் கப்பில், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் டம்ளரில் ஒரு ஐஸ் பாப்சிக்கல் ஸ்டிக் போட்டு நம்ம வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஓவர் நைட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். ஸோ மினிமம் 6 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சூப்பராக வந்து உங்களுக்கு பாப்சிக்கல் கிடச்சிரும். பாப்சிக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து அதை வாட்டரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக மோல்ட்லேருந்து உங்களுக்கு பிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.